சாலமோன் கட்டின தேவாலயம். ஆனால் இது அப்படியே பின்னாடி போய் பார்த்தா ரெண்டு நபர்களை இங்க பார்க்க முடியும். யாரெல்லாம்? ஒன்று தாவீது, இன்னொன்று ஆபிரகாம். ஏதோ தற்செயலா எழும்பி கட்டப்படவில்லை. அழைக்கப்பட்ட வாக்குத்தத்த சந்ததியே. அதனாலதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தகப்பனாகிய ஆபிரகாமை உன்னை பெற்ற சாராளையும் நோக்கி பார். அங்கிருந்து துவங்கப்பட்டது. தகப்பனுக்கு, தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா. அப்படி சொல்லும் போது இன்னும் ஃபைல புரட்ட வேண்டி இருக்கிறது. வெறுமனே ஓர்னானின் களம் என்றால் நம்ம 1 நாளாகமம் 21வது அதிகாரத்தை புரட்டினா போதும். ஆனா மோரியா என்னும் மலை என்று கர்த்தர் இங்க மென்ஷன் பண்ணி இருக்கிறார். அப்படின்னா இன்னும் நம் தேவன் யார் என்பதை ஆண்டவர் விருதாவா என்னை தேடுங்கள் என்று ஒருவரிடத்தில் சொன்னது கிடையாது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஹalleluya. நம்ம முதல்ல மோரியா மலைக்கு போயிட்டு வருவோம், அப்புறமா ஒர்னானின் களத்துக்கு போவோம். அதுக்கப்புறம் தான் இந்த குளோரி நமக்கு புரிய வரும். ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு 2 வாரமா ஆவியானவர் இந்த செய்தியை பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த டைமுக்காக வெயிட்டிங். ஹalleluya. இது டெலிவரி டைம். நேர மோரியா மலைக்கு. இப்ப தெரியுதா? வெறுமனே சொல்லல, சும்மா பலி செலுத்தல மேட்டர் கிடையாது. அது ஆபிரகாமுக்கு தெரியாத ஒரு மேட்டர். ஆபிரகாம் நடத்தின பாதையில கர்த்தர் வைத்திருந்தார். உனக்கு தெரியாத ஒரு சத்தியத்தை, உனக்கு தெரியாத ஒரு ரகசியத்தை, உனக்கு தெரியாத glory சூரமா சேக்கலரே, உன்னால புரிந்து கொள்ள முடியாத, உன்னால யூகிக்க முடியாத, விவரிக்கப்பட்டாலும் விசுவாசிக்க முடியாத ஒரு அதிசயமான காரியத்தை உன் வாழ்வின் பாதையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அது ஒரு கண்ணும் காணவில்லை, ஒரு காது கேட்கவில்லை. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1-2 வசனங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். 2வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்று. இதை நோட் பண்ணிக்கோங்க. 2 நாளாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தாவீது குறித்த இடத்துல. தாவீது குறித்த இடம் இல்ல, இது கர்த்தர் குறித்த இடம். அங்கே நான் உனக்கு குறிக்கும். கரெக்டா. ஆக்சுவலா இவன் ஆபிரகாம் ஈசாக்கு பலி செலுத்துவானா இல்லையா, இது மட்டும்தான் அவருக்கு அறியணும்னா 3 நாள் நடத்த வேண்டிய அவசியமே இல்ல. ஈசாக்க பலி செலுத்த போகும்போது தடுக்கணும். இதுதான் அவருடைய ப்ரோக்ராம். இது மட்டும்தான் அவருடைய பிளான்னா ஸ்பாட்லயே டெஸ்ட் பண்ணிருக்கலாமே. நீங்க இந்த செய்தி நல்லா கவனிக்கணும். அப்பதான் அடுத்த பாயிண்ட் வரும்போது உங்களுக்கு புரியும். உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன் ஈசாக்கை நீ இப்பொழுது, அந்த டைம் பாத்தீங்களா, இப்பொழுது அழைத்து கொண்டு போ. நான் மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் தகன பலியாக பலியிடு. ஆபிரகாம் புறப்பட்டு போகிறான். ஆபிரகாம் கூட நினைச்சிருப்பாரு. என்ன நினைச்சிருப்பார் தெரியுமா? ஏன் இங்க பலி செலுத்த சொல்றார்? ஹல்லேலூயா. இந்த மோரியா மலையில முதல்ல கால் வச்சது இந்த ஆபிரகாம், இந்த ஈசாக்கு. அற்பமான ஆரம்பம். இப்போ சாலமோன் நாட்களில திரள் கூட்டம் கூடியிருக்கிறார்கள்.
அற்பமான ஆரம்பத்தின் நாளை என் மேல் நீர் வைத்த ஒரு காரியத்தை சொல்லிட்டு இந்த கோரஸை பாட விரும்புறேன். உன் பயணத்தில் நீ தனிமை கிடையாது. உன் பயணத்தில் நீ அவருடைய கரம் இருக்கிறது. அவருடைய கரம் இருக்கிறது. இப்ப எத்தனை பேர் கூட சேர்ந்து சொல்லுவீங்க, என் மேல் நீ வைத்தவும் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. என் மேல் ஒரு அம்மாக்கு மாசேத்தனரே ஒன்றுமில்லா Oh Jesus, ரதன மகளரோ தயவால் பெற்றே தயவால். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நேர புறப்பட்டு போறார். ஈசாக்கு கேட்கிறார், அப்பா ஆட்டுக்குட்டி எங்க? இவருக்கு தெரியல. கர்த்தர் பார்த்து கொள்வார். அடுத்து என்னன்னு தெரியல. நேர புறப்பட்டு போகிறார். ஆமென். அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்துல நம் கண்கள் காணக்கூடியதும் இருக்கிறது, தூரத்து செய்திகளும் இருக்கிறது, நம்முடைய தலைமுறைகள் பார்க்க வேண்டியதும் இருக்கிறது. இந்த இடத்துல இந்த ஆபிரகாம் ஈசாக்கும் ஆட்டுக்கடாவை கண்டார்கள். ஆனா அவங்க இங்க எதை பார்க்கல தெரியுமா? ஆலயத்தை பார்க்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஒரு ஆட்டுக்கடாவை காட்டுறதுக்கு அப்பா இவ்வளவு தூரம் நடத்துனீங்க இல்ல, இதுல ஒரு ஆலயத்தை. இந்த பிரயாசத்துக்கு இது வீண் போகாது. ஒரு கலசம் தண்ணி எடுத்து கொடுத்தா கூட பரலோகத்துல நிறைவான பலன் உண்டு என்று சொல்லி இருக்கிறார். அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீ படுகிற அன்பின் பிரயாசம் ஒன்றும். ஜீசஸ் ஜீசஸ் நேர வராங்க, நேர வராங்க. அந்த ஆட்டுக்கடாவை ஆபிரகாமும் பார்க்கல, ஈசாக்கும் பார்க்கல. ஆபிரகாமும் பார்க்கல. என் கூட நீங்க டிராவல் பண்ணி வரணும், நான் மோரியா மலையில நிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆபிரகாமும் வரல, ஈசாக்கும் ஆபிரகாமும் பார்க்கல, ஈசாக்கும் பார்க்கல. ஆனா இப்ப பார்க்கறாங்க. ஏன்? இதுதான் ரோமர் 4 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இல்லாதவைகளை ஒன்ன கொண்டு வர வேண்டிய இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினா, அவர் இல்லாதவைகளை இருக்கிறதை போல இல்லாதவைகளை இயேசுவின் நாமத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சபையே, அன்பு உள்ளமே, உன் வாழ்க்கையில இதுவரை இல்லாதவைகளை உனக்கான வேலை வரும்போது அதான் ஆண்டவர் சொல்ற, இப்பொழுது இப்பொழுது அவனை கூட்டிட்டு போ. இப்பொழுது சீயோனுக்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக. இப்ப ஆபிரகாம் நேரா மேல போயாச்சு. மேல போய் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பலிபீடத்தை உண்டாக்கினான். எப்படி உண்டாக்கி இருப்பான்? அங்க இருக்கிற ஒவ்வொரு கல்லா எடுத்து. புரியலையா? ஒரு இடத்துல ஆலயம் கட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணுவாங்க? கல்லு போடுவாங்க. ஜீசஸ் ஜீசஸ் ராதா நாமா சேகரே. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? Thank you Holy Spirit, thank you Holy Spirit. Hallelujah. நீ 3 நாள் டிராவல் பண்ணி நீ பார்த்தது ஒரு ஆட்டுக்கடாதான். ஆனா தலைமுறைக்கு உனக்கு ஒன்ன வச்சு அஸ்திவாரம் போட்டிருக்கிறார். நிறைய காரியங்களுக்கு வர்ஷிப் பண்ணுங்க. அநேக காரியங்களுக்கு இந்த வார்த்தையை மெடிடேட் பண்ணும் போது என்னால தாங்க முடியல. ஆவியானவர் இதை தீர்க்கமா எழுத வைத்தார்.
ஆமா, இவ்வளவு பிரயாசப்பட்டு இவ்வளவு ஜெபம் பண்ணி நீ கண்டது ஒரு ஆட்டுக்கடா, நீ கண்டது ஏதோ ஒண்ணு இல்ல. அநேக வரும் காரியங்களுக்கு, தலைமுறைகளுக்கு கர்த்தர் உன்னை கொண்டு அஸ்திவாரம் போட்டிருக்கிறார். ஜீசஸ் ஷரபாலகா மாமா உன்னை கொண்டு அஸ்திவாரம் போட்டிருக்கிறார். Thank you Holy Spirit. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அநேக காரியங்களுக்கு நாம் பார்க்க வேண்டியதை நம் கண்கள் காண வைப்பார். அதுபோல தலைமுறைகளுக்கான அநேக காரியங்களை நம்மை கொண்டு அஸ்திவாரம் போட வைப்பார். 1 பேதுரு 1வது அதிகாரம் 10, 11, 12 வசனங்களை படிக்கும் போது உங்களுக்கு உண்டான கிருபை குறித்து, உங்களுக்கு உண்டான கிருபை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் அதை கருத்தாய் ஆராய்ச்சி பண்ணினார்கள் என்று, தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளை அவைகளுக்கு பின்வரும் மகிமையும் முன் அறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். 12வது வசனம், தங்கள் நிமித்தம் அல்ல நமது நிமித்தம் இவைகளை தெரிவித்தார்கள் என்று ஹல்லேலூயா அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. தங்கள் நிமித்தம் அல்ல. இவ்வளவு 3 நாள் ஆபிரகாம் லைஃப்ல 175 வருடங்களில் ஆபிரகாம் வாழ்க்கையில மறக்க முடியாத 3 நாள் பிரயாணம். சில ஜேர்னி நம்ம லைஃப்ல மறக்க முடியாது. ஏன்பா இதை செஞ்சீங்க, ஏன் ஆண்டவரே இந்த ஒரு 3 நாள். ஹல்லேலூயா. எனக்கு சின்ன வயசுல ஒரு வாட்டி அப்பா கூட நாங்கள் மீட்டிங் போயிட்டு வரோம். அப்போ நானும் இன்னொரு சகோதரன் உண்டு பேசிட்டு இருக்கிறோம். அப்பா கார்ல ஃப்ரெண்ட்ல இருக்கிறாங்க, நாங்கள் பின்னாடி இருக்கிறோம். அப்போ சில காரியங்கள், அதாவது ஸ்கூல்ல நடந்த காரியங்கள், காலேஜில் நடந்த காரியங்கள் அப்படி ஜாலியாக பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் அவர்கிட்ட, ஐயோ ரிவைண்ட் பட்டன் இருந்தால் எவ்வளோ சூப்பர்ல. உடனே இம்மிடியேட்டாக எங்கள் அப்பா ஃப்ரெண்ட்ல இருந்து, அதே போல் ஒரு ஃபார்வர்ட் பட்டன் இருந்தால் இன்னும் சூப்பர் அப்படின்னாங்க. ஏன்னா சில காரியங்களை நினைக்கும் போதே அதை தட்டி விட்டுறணும்.